வெல்கம் டு தன்யாஸ் டிசைனர்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் ஒரு டிசைனிங் வீடியோ தான் எப்படி பண்ணுறதுன்னு காட்ட போகிறேன். இதுக்கு நான் ஹேண்ட் வரைஞ்சி எடுத்திருக்கேன். நார்மல் ஹேண்ட் அளவை விட ஒரு 1.5 இன்ச்சு விட்டுட்டு 2 பக்கமும் நாம் குறிச்சிக்கணும். இந்த மாதிரி குறிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தைக்கும்போது கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு 2 லைன் ஜரி த்ரெட்டில் அவுட்லைன் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு எந்த ஒர்க்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த கார்னரில் பூட் விலகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி செயின் ஸ்டிச் த்ரெட்டில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம எந்த பீட் ஒர்க் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதனால் நான் இப்போ செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் கொடுத்துட்ருக்கேன். இப்போ 2 லைன்ஸ் செயின் ஸ்டிச் ஜரி த்ரெட்டில் கொடுத்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே பீட் ஒர்க்கு தான். இப்போ நான் சுகர் பீட் எடுத்துகிட்டு ஜஸ்ட்டு ஒரு பார்டர் லைனுக்காக சிங்கிள் லைன் பீட் கொடுக்குறேன். சின்ன பீடாக ஃபஸ்ட்டு நம்ம இதுக்குள்ளே ஃபுல்லாகவே பீட் தான் ஃபில் பண்ண போகிறோம். எடுத்தோடனே நம்ம பெரிய பீட் வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்டிச் பண்ணும்போது விலகி ஓடிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸில் மட்டும் நம்ம சுகர் பீட் சின்ன சைஸ் பீடை ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெரிய பீடை ஃபில் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஸ்டிச் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். நார்மலாக நம்ம எப்பயும் சுகர் பீட் கொடுக்குற மாதிரியே சிங்கிள் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு சுகர் பீடையே வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நான் பீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற நீடில் நார்மல் அயன் நீடில். நார்மலாக நம்ம கிராஃப்ட் ஷாப்பில் கேட்டிங்கனாவே கிடைக்கும். இந்த நீடில் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னால் ஒரே டைமில் நம்ம ஃபுல்லாக நிறைய பீடை லோட் பண்ணிக்க முடியும். இதுவே நம்ம துலிப் பிராண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா துலிப் பிராண்டில் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2-3 பீட்ஸ் அவ்வளோதான் எடுக்க முடியும். ஒன்னாக நம்ம எடுத்துகிட்ருக்கணும். ஸோ அதுக்கு டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த நீடில் நம்ம யூஸ் பண்ணோன்னா ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லாக ஒரு 4-5 தடவை ஏதாவது இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அதில் உள்ளே இன்சர்ட் பண்ணோன்னா நமக்கு நிறையவே பீட்ஸ் உள்ளே போயிடும். ஸோ இது டைம் கன்சப்ஷன் ப்ராசஸ் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ நீங்கள் பீடிங் பண்ணுறதா இருந்தால் இந்த நீடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் அந்த சிங்கிள் லைன் சுகர் பீட்டில் கொடுத்து முடிச்சுட்டு இப்போ நார்மலாக நம்ம ஜரியில் பாணி ஸ்டிச்சுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அது போடுற மாதிரியே பீடை வச்சு போட போகிறேன். பீடை வச்சு ஃபுல்லாகவே இது டைரக்ஷன் பாணி ஸ்டிச்சுன்றது டைரக்ஷன் எதுவுமே இல்லாமல் ரேண்டமாக எல்லா டைரக்ஷன்லேயும் போடுறது தான். நான் இந்த பீடிங் பண்ணுறதுக்கு நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரியும், நான் நார்மல் சூவிங் த்ரெட் யூஸ் பண்ணலை. இதில் நான் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ணும்போது ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பண்ணும்போது நம்ம நார்மல் சூவிங் த்ரெட் யூஸ் பண்ணுறதை விட கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், சீக்கிரமாக பிரியாது ஜரி த்ரெட் யூஸ் பண்ணும்போது. ஆனால் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி பீடிங் ஃபுல் ஒர்க்கும் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஃப்ரீயாக வராது. நார்மல் சூவிங் த்ரெட்னால் ஈஸியாக வந்துடும். இப்போ ஒரு 2 ஹவர்ஸில் ஒரு கை முடிக்கிறோம் அப்படின்னா நார்மல் சூவிங் த்ரெட் யூஸ் பண்ணி போடும்போது 2 ஹவர்ஸில் முடியுது ஒரு கையில் ஏதோ ஒரு டிசைன் அப்படின்னா. அதே நாம் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி போட்டோம்னா கண்டிப்பாக 3 to 4 hours ஆகும். டைம் எக்ஸ்டெண்ட் ஆக தான் செய்யும். பட் என்னென்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், நமக்கு நிறைய பிரிஞ்சு வராது. த்ரெட்டில் போடும்போது நமக்கு கொஞ்ச நாளில் த்ரெட்டு கண்டிப்பாக கொஞ்சம் டீக்ரேட் ஆகும் இல்லையா? ஸோ அதனால் பிஞ்சிடும். பட் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணோன்னா பிரியாது. ஸோ ஃபுல் த்ரெட்டை யூஸ் பண்ணாமல் ஃபுல் பீட் ஒர்க் இந்த மாதிரி டிசைனுக்கெலாம் நீங்கள் மேக்ஸிமம் ஜரியே யூஸ் பண்ணுங்கள். அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கும்.
ஸோ அதனால் நான் இப்போ ஜரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன், லேட் ஆனாலும் பரவாயில்லன்ட்டு. இப்போ வந்து நான் சுகர் பீட் ஃபுல்லாக இதில் போட்டு முடிச்சிட்டேன். முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து நம்பர் 3 சைஸ் பீடும் நம்பர் 2ன்னு நினைக்கிறேன், எனக்கு நம்பர் சரியாக தெரியல. பட் 2 சைஸில் 2 டிஃப்ரெண்ட் சைஸில் வந்து நான் பீடு எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த சின்ன சைஸ் பீடு ஒன்று, பெரிய சைஸ் பீடு ஒன்று, இந்த மாதிரி மாற்றி மாற்றி அல்டர்னேட்டிவாக எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு அதே சரி த்ரெட்டே யூஸ் பண்ணி சேம் பானி ஸ்டிச் தான் ஃபுல்லாக இந்த கேப்பை ஃபுல்லாக வந்து ஒரு 2 இன்ச்சஸ் அளவுக்கு வந்து 2 to 3 இன்ச்சஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் ரேண்டமாக தான் வரைஞ்சிருக்கேன். ஃபுல்லாக வந்து ஒரு பார்டர் மாதிரி பீட்லேயே ரெடி பண்ண போகிறோம். இப்போ இதை வந்து இந்த பீடை வந்து நம்ம ஒட்டுக்கா ஒரே நேரத்தில் வந்து சேர்க்க முடியாது. ஏன்னா வந்து 2 டிஃப்ரெண்ட் சைஸ் எடுத்துருக்கிறதுனால சுகர் பீடை மட்டும்தான் வந்து நம்ம ஒரே டைமில் லோட் பண்ண முடியும். இதை வந்து கண்டிப்பாக ஒரு பீடாக எடுத்து தான் இன்சர்ட் பண்ணணும். இப்போ உள்ளே இன்சர்ட் பண்ணும்போதுமே வந்து நாம் 2-3 பீட் சேர்த்தெல்லாம் போடக்கூடாது, அது வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி ஆகிடும். அதனால் வந்து நம்ம ஃப்ரேமை விட்டு கிளாத்தை கலட்டிட்டோம் அப்படின்னா வந்து பீட் வந்து ஒரு இடத்துல தூக்கிட்டுருக்கோம், அது வந்து நல்லா இருக்காது. ஸோ அதனால் எப்பயுமே வந்து நம்ம ஒரு சிங்கிள் பீடாக தான் இதை போடணும். சரி யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் இது வந்து கிளாத்தும் சரி, யூஸ் பண்ணுற த்ரெட்டும் சரின்றதுனால ரொம்ப வந்து சிக்க தான் செய்யுது. பட் நான் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போடுற மாதிரி இருந்துச்சு. இதே மாதிரி மாற்றி மாற்றி எடுத்துகிட்டு ஒரு பீடாக இன்சர்ட் பண்ணிகிட்டே வரணும். இதே மாதிரி பண்ணிகிட்டே நமக்கு என்ன அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம். வீடியோ வந்து நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாகவே பார்த்துருங்க. ஏன்னா வந்து நான் தனியாக டுட்டோரியல் அந்த மாதிரி இப்போ போடுறதில்ல, அந்தளவுக்கு வந்து தனியாக போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன்குள்ளேயே வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், ஏன்னா நான் ப்ரொஃபஷ்னல் கிடையாது, இது வந்து என்னோடய ப்ரொஃபஷன் கிடையாது. ஸோ வந்து இது நான் ஹாபியாக தான் பண்ணுறேன். ஸோ வந்து நான் கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமோ அதை வந்து நான் சொல்கிறேன், அவ்வளோதான். அதனால் வந்து நீங்கள் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முடிஞ்ச வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்கும். எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம், தேவையில்லாத விட்டுருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது வந்து நம்ம எப்பயுமே வந்து நமக்கு கிடைக்கிற டைம் எல்லாமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டைம் தான். அதை வந்து நம்ம கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கற்றுக்கிட்டோன்னா இப்போ நமக்கும் இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம கொண்டு போய் வெளியில் கொடுத்து நிறைய அமௌண்ட் கொடுத்து போகணுன்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி நமக்கு நம்ம சரௌண்டிங் இருக்கிறவங்களுக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னாவே போதும். கற்றுக்கிட்டோன்னா நம்ம வந்து நிறைய ஃப்ரீ டைம் கண்டிப்பாக எல்லாருக்குமே கிடைக்கும். நிறைய வந்து நம்ம தேவையில்லாமல் அன்வான்டாக நம்ம வந்து அந்த டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்ம ஒரு ஒர்க்கு இந்த மாதிரி நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மைண்டும் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகும். ஆரியை பொறுத்த வரைக்கும் வந்து ஜஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது. நீங்கள் போய் நிறைய அமௌண்ட் கொடுத்து கற்றுக்கணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த நார்மல் ஆரி நீடில் வாங்கிட்டு ஜரி த்ரெட் ஒன்று மட்டும் வாங்கிட்டு கிளாத் எடுத்துகிட்டு செயின் ஸ்டிச் மட்டும் போட்டுட்டிங்கன்னா போதும். செயின் ஸ்டிச் உங்களுக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் ஆரி ஃபுல்லாக கற்றுக்கிட்ட மாதிரி தான், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு ஆரி ஒர்க்கே. என்னென்னா செயின் ஸ்டிச்சில் தான் எல்லாமே இருக்குது. அது மட்டும் வந்துருச்சுனாவே அதை வச்சே நீங்கள் நிறைய டிசைன் பண்ணலாம். அதனால் நீங்கள் வந்து உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் காரணம் நம்ம என்ன சொல்லிகிட்டே இருந்தாலும் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக காரணம் இருந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம என்றைக்கு வந்து ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து அந்த ஒரு விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஸோ இப்போ வந்து இந்த ஜஸ்ட்டு ஒரு சின்ன கைண்ட் ஆஃப் அட்வைஸ் மாதிரி தான் சொன்னேன். இப்போ நாம் டிசைன் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது வந்து பேக் சைடு, அதே மாதிரியே வந்து பேக் சைட்லேயும் நான் போட்டு முடிச்சிட்டேன். பேக் சைட்லேயும் அதே மாதிரி ஒரு 3 லைன் வந்து இது நான் ஜரியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் சுகர் பீட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்பர் 2 and 3 சைஸ் பீட்ஸை வந்து ஃபுல்லாகவே இன்சர்ட் பண்ணிவிட்டு முடிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா அழகாகவே வந்துருச்சு. நல்லா நெருக்கமாக போட்டேன். பீட் ஃபுல்லாகவே வந்து கேப் இல்லாமல் நல்லாவே ஃபில் பண்ணி நெருக்கமாக முடிச்சாச்சு.
இதில் வந்து பேக் சைடில் வந்து கையில் போட்ட புட்டாஸ் வந்து சில புட்டாஸ் போட்டிருக்கேன். கையில் கொஞ்சம் குந்தன் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி ஒரு சுகர் பீட் லைன் நீங்கள் கையில் பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து நான் பேக்கில் போடலை, முடியல எதுவும் மாட்டோம் அப்படின்றதுனால பேக்கில் போடலை. இது பார்த்திங்கன்னா கையில் வந்து அந்த குட்டி புட்டாஸ் போட்டிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி 2 கைக்குமே போட்டுட்டு அதே மாதிரி ஃப்ரண்ட்டுக்கும் வந்து இந்த பீட் மட்டும் ஒரு எவ்வளோ கொடுத்துருக்கேனோ அதே அளவு கொடுத்து முடிச்சிருக்கேன். இது வந்து கம்ப்ளீட்டட் வியூ இது. ஸோ அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து நான் முடிஞ்சால் ஸ்டிச் பண்ணுற வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் வந்து எனக்கு வந்து ஒரு பூஸ்டிங் மாதிரி தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் ஆன் வாட்சிங். தேங்க்யூ.